என்ன பொறுத்தவரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் திறமை வாய்ந்த ஆசிரியர்களும், திறமை வாய்ந்த மாணவர்களும் இருக்கிறாங்கன்னு நான் ஆணித்தரமா சொல்லுவேன். ஏன் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல மெரிட்டோரியல் ஸ்டாஃப் தான் அங்க வந்து குடுக்குறாங்க. சும்மா குவாலிஃபைட் இல்லாதவங்க அங்க தரமாட்றாங்கல்ல. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு, அவங்க குவாலிஃபைட் ஆனா தான் அந்த டீச்சர்ஸ் ஆகுறாங்க. ஆனா பிரைவேட்லலாம் அப்படி கிடையாது இல்லையா? ஸோ சும்மா அவங்களுக்கு தேவைன்றதுக்காக எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு எடுத்துக்கிறாங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பேராசிரியர்களும், ஒரு ஆசிரியர்களும் ஒர்க் பண்றது தான் அரசினர் கல்வி நிறுவனங்கள் அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அங்க நம்ம நடந்துக்கிற விதங்கள், நம்ம கத்துக்க வேண்டிய விதங்கள், நம்ம சூழ்நிலைகள், நம்ம அமைச்சுக்கிற நம்முடைய சுற்று வட்டாரத்தார் நண்பர்கள் இவர்களை பொறுத்து தான் அது வந்து மாறுபடும். நீங்க ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னால அந்த ஒரு கேள்விய வைக்கிறேன். இந்த பக்கம் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்லயும் குழந்தைங்க படிக்கிறாங்க. 2க்கான எக்ஸ்போசர் எதுல படிக்கிறப்ப அதிகமான எக்ஸ்போசர் கிடைக்கும் உங்களுக்கு? அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருடைய மைண்ட்லயுமே அத செட் பண்ணி வச்சுட்டோம். கவர்மெண்ட் காலேஜ்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது ஸ்டூடண்ட்ஸ்க்கு நெறைய கவர்ன்மெண்ட் டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு இது எல்லார் மனசுலயும் அது தொன்று தொட்டு காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் சும்மா இப்போ கூட ரீசெண்டா ஒரு நீதியரசர் அவங்களுடைய பையனை வந்து கவர்மெண்ட் கல்லூரியில சேர்த்தார். நிறைய பேராசிரியர்கள் அவங்களுடைய பசங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனை கவர்மெண்ட் காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் வேலை பார்க்குற அவங்களுடைய பிள்ளைகளை கூட அவங்க பெரிய பெரிய ஸ்கூல்ல தான் காலேஜ் தான் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, அவங்களுடைய எஜுகேஷன்ல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அவங்க பிள்ளைங்களை அங்கே தானே படிக்க வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. ஒருவேளை எனக்கு ஒரு புள்ள பிறந்திருந்தா கண்டிப்பா நான் ஒர்க் பண்ற காலேஜா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அதே காலேஜ்லயும் அதே ஸ்கூல்லயும் சேர்த்திருப்பேன். நெறைய பேர் விமர்சிக்கிறாங்கல்ல மேம். பொதுவா ஒரு பொது தளத்துல ஒரு பார்வை இருக்கு. நீங்க கூட சொல்லிருந்தீங்க. இந்த ஒரு ஸ்டிக்மா அவங்க மைண்ட்ல இருக்கு. கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்னா மோசம். கவர்ன்மெண்ட் ஸ்கூல்னா இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு. அது மாதிரி மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி மைண்ட்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை உடனே மாத்திக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாவது மாத்திக்கணும். ஏன்னா அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ரொம்ப பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய விஷயம் சொல்லித்தராங்க. பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம். அதை நம்ம ஒரு அடுத்த லெவலாக தான் எடுத்துக்கணுமே தவிர, அதுக்காக கவர்மெண்ட் பள்ளிகள் வந்து அவங்க வந்து மோசமானவங்க, திறமை வாய்ந்தவங்க இல்லை, ஒழுங்காக சொல்லித்தரா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அங்கேயும் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாணவர்களுக்கு நான் இன்னமும் நிறைய பேர் எத்தனை மீடியா ஓப்பன் பண்ண எத்தனை சிறந்த ஆசிரியர்கள், எத்தனை பேராசிரியர்கள்னு யூடியூப்ல எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் ஒர்க் பண்ணான்னு வந்துட்டு தானே இருக்குது. ஒன்றும் மறைக்கப்படலையே அதெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி இது இருக்குது. அதை நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம 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 பிள்ளை எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அது எதை நோக்கி போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அந்த ஸ்கூல் இப்படி, இந்த ஸ்கூல் இப்படின்னு நம்ம வந்து மாற்றி மாற்றி டிஸ்கிரிமினேஷன் பண்ணிக்க கூடாது.